நம்ம சொந்தக்காரவங்க இனிமே அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து போயிட்டு இருப்பாங்கல்ல, அதை பார்த்து அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் சரிதான். சரி வாங்க போலாம். டேய் சரவணா, கிரைண்டர் பத்திரமா ஐயோ வச்சிருக்கியாடா? அம்மா, பத்திரமா தான் வச்சிருக்கேன். டேபிள் மேலே வச்சிருக்கேன். வந்து பாருங்க வாங்க. ஏன் கோமதி, ம் இது எடுத்து போய் சமையல் கட்டில வைக்க வேண்டியதானே? பரவாயில்லங்க, இங்கே இருக்கட்டுங்க. இல்லம்மா, காலையில இருக்கட்டும். வரைக்கும் இங்கே இருக்கட்டுங்க. ஏன்டா சரவணா, அப்பா. கோயில்ல போட்டோ எடுத்து ஒரு நம்பர் உன்கிட்ட இருக்குல்ல? இருக்குப்பா. இல்லை, அவருக்கு ஒரு போனை போட்டு போட்டோ எப்போ கொடுப்பாருன்னு கேள்றேன். அப்பா, இன்னைக்கு தானப்பா போட்டோ எடுத்தோம். ஒரு 2-3 நாள் ஆகும்பா. ஏழை, அந்த காலத்துல தான் போட்டோ எடுத்தோம்னா பிரிண்ட் போட்டு தரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ தான் உடனே கொடுத்துருவாங்களேடா. அது போட்டோல ஏதோ பண்ணுவாங்கங்க. முகத்துல கலர் ஏத்துறது, புடவை கலரை பளிச்சுன்னு ஆக்குறது, என்னென்னமோ பண்ணுவாங்கங்க. அத்தை, அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அதான் போன்ல பாக்குறேனே. அது கூட ஏதோ ஆடிட்டிங்னு சொல்லுவாங்களே, அதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும் போல இருக்கு. அம்மா, அது ஆடிட்டிங் இல்லம்மா, எடிட்டிங். அதான் நீ தான் புரிஞ்சுக்கிட்டல போடி.